ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டியோட விலாக் தான். ஸோ நேற்று சூரசம்ஹாரம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சாமி கல்யாணம். நம்ம வீட்டில் சாமி கும்பிட போகிறோம். என்ன பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் மார்னிங் 4 o'clock ஆகுது. ஸோ எல்லாம் போட்டு சாமிக்கு கும்பிடணும். நம்ம ஆஃபீஸ் போகிறதாலும் காலையிலே கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாக எழுந்துட்டோம். மழை விட்ட மாதிரியே தெரியல. நேற்று மார்னிங் ஸ்டார்ட் ஆனது இன்னும் வந்துட்டே தான் இருக்குது. சரி, நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்னென்ன பண்ணுறேன்றது கண்டிப்பாக விலாகில் ஷேர் பண்ணுறேன். வீடியோட எண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்தவுடனே குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். சாமிக்கு செய்கிறதால கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் செய்யணும். மற்ற காயெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு வேக வைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கிங் ஆகிட்டே இருக்குது. வெளிச்சம் வந்துடுச்சு வெளியே. உங்களுக்கு மழை எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாரு. முந்தின நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு மார்னிங் ஆரம்பித்த மழை நான்ஸ்டாப்பாக வந்து சென்னையில் ரொம்பவே மழை விடவே இல்லை. ஸ்லோவாக கொஞ்சம் வந்தாலுமே வந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிறது அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் மழையில் நனைச்சிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி ஃபாஸ்டிங் இருக்கிறதாலவே கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. இதில் மழையில் நனைஞ்சிட்டும் போகணுன்றதால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. குக்கிங் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வெளியே மழை வர்றதால வாசலில் கோலம் போட முடியாது. ஸோ வாசப்படியில் இருக்க ஸ்டெப்ஸுக்கிட்டேயும் வாசலுக்கு மட்டும் கோலம் போட்டுக்கிட்டேன். 7 நாள் மிளகு விரதம், கந்த சஷ்டி விரதம் ரொம்பவே நல்லா போச்சு. ஃபஸ்ட் 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முருகன் நினச்சிட்டே உடம்பு அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஓம் சரவணபவா சொல்கிறது எழுதுறதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ரொம்ப கஷ்டம் தெரியல. இன்றைக்கி சாமிக்கு கல்யாணன்றதால 5 வகை இது வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தனம், பன்னீர், விபூதின்னு சொல்லிவிட்டு 5 வகையால் வேலுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தோம். என்கிட்ட முருகரோட அந்த எல்லாம் மாதிரி கிடையாது, வேல் இருக்குது, படம் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஷட்கோண தீபம் போட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். இந்த வாட்டி ஷட்கோண தீபம் நான் தரையில் தான் போட்டு கும்பிட்டுருந்தேன். நம்ம இலையும் போடுறதால அங்கே போட முடியாதுன்றதால் பிளேட்லேயே ஷட்கோண தீபம் போட்டுட்டு வெத்தலை தீபம், அதுவே வெத்தலை வச்சு வெத்தலை தீபம் மாதிரி போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதால ரொம்ப உகந்த நாளில் வந்திருக்கு. ஸோ வெத்தலை தீபம் அந்த டைமுக்குள்ளே போடலான்னு சொல்லிவிட்டு அதையுமே பண்ணியிருந்தேன். சாமிக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா, ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன், அப்பளம், அப்புறம் உளுந்த வடை, பருப்பு வடை பண்ணியிருந்தோம், பாயாசம். இதெல்லாம் தான் மார்னிங்குள்ளே பண்ண முடிஞ்சது. எல்லாமே வச்சு எல்லாம் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் எல்லாம் என்ன நினச்சி வேண்டிக்கிட்டீங்களோ, விரதம் இருக்கிற முடியாதவங்க கூட வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக அவர் செய்வார். அது எல்லாமே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நமக்கான வேண்டுதலையும் முருகர்கிட்ட வச்சிட்டோம். ரொம்பவே இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு. இந்த 3 வருஷமாக நான் இருக்கும்போது ஃபஸ்ட் வருஷம் மிளகு விரதம் மாதிரிலாம் இல்லை. நார்மலாக நைட்டு மட்டும் ஃபுட்டு எடுத்துக்குவோம், லைட் ஃபுட்டாக. செகண்ட் டைம் சாப்பிடும்போது நைட்டு மட்டும் பால் பழம் ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி மிளகு விரதம் இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமானாலும் அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதுக்கான முருகர் அதோட சக்தி கொடுத்தாரு. அதனால் இருந்துட்டேன். சுவாமிக்கு படத்துக்கு பூ போடுறீங்க, அது காயில் நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளும் அதை எடுத்து தலையில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் மாலை போட்டிருந்தேன். அப்போ இருந்த பூவை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டேன். இப்போ மார்னிங்கே சாமி கும்பிட்றதுனால ஈவினிங் தான் நான் ஃபாஸ்டிங் முடிச்சிருந்தேன். அன்னியோட டே இது. நீங்கள் எல்லோரும் சஷ்டி விரதம் எப்படி கும்பிட்டீங்க, என்ன மாதிரி விரதம் இருந்தீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டேக் கேர், பாய்.